வணக்கம். இது பிரேக் ஃப்ரீ பிரைம் டைம். முழுமையான செய்திகளின் 3 மணி நேர அணிவகுப்பு. முதலில் சூப்பர் 60. இன்றைய நாளில் அறிய வேண்டிய அத்தனை செய்திகளின் விறுவிறுப்பான அணிவகுப்பு இது. அந்த வகையில் நாம் முதலாவதாக பார்க்க போவது தமிழர் திருநாளும் பொங்கல் திருவிழா தமிழ்நாடு முழுவதும் நேற்று விமர்சையாக கொண்டாடப்பட்டது. தமிழக சுற்றுலாத்துறை சார்பில் சிவகாசியில் நடைபெற்ற பாரம்பரிய பொங்கல் விழாவில் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் கலந்து கொண்டனர். இஞ்சார் கிராமத்திற்கு மாட்டு வண்டியில் மாவட்ட ஆட்சியருடன் வந்த சுற்றுலா பயணிகளுக்கு கரகாட்டம், மயிலாட்டம், ஒயிலாட்டம் என கிராமிய கலைஞர்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். கிராமிய கலைஞர்களுடன் இணைந்து வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் நடனமாடி மகிழ்ந்தனர். தொடர்ந்து நடைபெற்ற கிராமிய விளையாட்டுகளான உரியடி, பம்பரம் சுற்றுதல், கிட்டி உள்ளிட்ட போட்டிகளில் சுற்றுலா பயணிகள் கலந்து கொண்டு உற்சாகம் அடைந்தனர். இறுதியில் பாரம்பரிய முறைப்படி சமத்துவ பொங்கல் வைக்கப்பட்டது. தருமபுரி மாவட்டம் நார்த்தம்பட்டி கிராமத்தில் சுமார் 400 குடும்பத்தினர் ஒன்றிணைந்து மாலை நேரத்தில் பொங்கலிட்டு வழிபாடு நடத்தினர். பொங்கல் பண்டிகையின் போது காலையில் சூரியனுக்கு பொங்கல் வைத்து வழிபடுவது வழக்கமாக உள்ளது. ஆனால் நார்த்தம்பட்டி கிராமத்தில் படவேட்டம்மனை குலதெய்வமாக கொண்ட பங்காளிகள் அனைவரும் ஒன்றிணைந்து மாலை வேளையில் பொங்கலிட்டு வழிபடுவதை பழக்கமாக கொண்டுள்ளனர். அதன்படி சுமார் 400 குடும்பத்தினர் படவேட்டம்மன் கோயில் வளாகத்தில் வரிசையாக புதுப்பானைகளில் பொங்கல் வைத்து மகிழ்ந்தனர். வழிமுறையை தொடர்ந்து பின்பற்றவே இவ்வாறு பொங்கல் பண்டிகையை கொண்டாடுவதாக ஊர் மக்கள் தெரிவித்தனர். கோவையில் உள்ள தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகத்தில் வள்ளி கும்மியாட்டத்துடன் பொங்கல் பண்டிகை கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. பொங்கல் நிகழ்வில் சந்தனம், குங்குமம், பன்னீர் என 12 வகையான பட்டிகள் அமைக்கப்பட்டிருந்தன. அதில் தண்ணீர் மற்றும் நவதானியங்களில் பசு மிதித்து சென்றது. இது இந்த ஆண்டு நல்ல மழை பொழிவு, விளைச்சலை குறிக்கும் என்று நம்பப்படுகிறது. விழாவில் கலந்து கொண்டது மிகவும் மகிழ்ச்சி அளிப்பதாக கனடா நாட்டு ஆராய்ச்சியாளர் பிரிண்டா தெரிவித்தார். பார்க்குறது ரொம்ப சந்தோஷம். ஒரு ஜாய்ஃபுல் செலிப்ரேஷன் பொங்கல். வெரி ஸ்பெஷல் டைம் ஆஃப் இயர். உணவு உற்பத்தியில் தன்னிறைவு அடைந்த நாடாக இந்தியா மாறி வருவதாக பல்கலைக்கழக துணைவேந்தர் கீதாலட்சுமி கூறினார். நம்ம சுதந்திரம் அடைந்த காலத்தில் 50 மில்லியன் டன்னாக இருந்த ஃபுட் ப்ரொடக்ஷன் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 325 மில்லியன் டன்னாக இந்தியா ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருக்குது. இந்த பல்கலைக்கழகம் உழவர்களின் வளர்ச்சிக்காகவும் மேம்பாட்டிற்காகவும் துணை நிற்பதாக தெரிவித்தார். சாத்தான்குளத்தில் போலீசாருக்கும் பொதுமக்களுக்கும் இடையே நல்லுறவை ஏற்படுத்தும் வகையில் கபடி போட்டி நடத்தப்பட்டது. தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளம் காவல் சரகத்தில் பணிபுரியும் போலீசாருக்கும் சுற்றுவட்டார பகுதியைச் சேர்ந்த பொதுமக்களுக்கும் இடையே நல்லுறவை ஏற்படுத்தும் வகையில் டிஎஸ்பி சுபகுமார் ஏற்பாட்டில் மின்னொலி கபடி போட்டி நடைபெற்றது. இதில் 6 அணிகள் பங்கேற்றன. ஒரு போட்டியில் பொதுமக்கள் அணி சாத்தான்குளம் காவல்துறை அணியை வீழ்த்தியது. தொடர்ந்து அனைத்து அணிகளுடன் சேர்ந்து போலீசார் குழு புகைப்படம் எடுத்துக் கொண்டனர். கடந்த 2020ஆம் ஆண்டு சாத்தான்குளம் காவல் நிலைய போலீசாரால் விசாரணைக்கு அழைத்துச் செல்லப்பட்ட வணிகர்கள் ஜெயராஜ் மற்றும் பெனிக்ஸ் உயிரிழந்த சம்பவம் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது குறிப்பிடத்தக்கது. இதேபோல திருவள்ளூர் மாவட்டம் திருவள்ளூர் தாலுகா காவல் நிலையத்தில் காவல் நிலையம் முன்பு காவலர்கள் ஆட்டம் பாட்டத்துடன் சமத்துவ பொங்கல் விழா கொண்டாடி மகிழ்ந்தனர். சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகே ஒரே குடும்பத்தின் 5 தலைமுறையைச் சேர்ந்த 50க்கும் மேற்பட்டோர் தங்கள் பாரம்பரிய வீட்டில் ஒன்று கூடி பொங்கல் விழாவை கொண்டாடியது கவனத்தை ஈர்த்துள்ளது. நெற்குப்பை கிராமத்தை பூர்வீகமாக கொண்ட இவர்கள் வெளிநாடுகள், வெளி மாநிலங்களில் வசித்து வருகின்றனர். 27 குடும்பங்களாக விரிவடைந்துள்ள இவர்கள் பொங்கல் பண்டிகைக்காக சொந்த ஊருக்கு திரும்பியதால் அந்த பாரம்பரிய வீட்டில் மகிழ்ச்சி திளைத்திருந்தது. பொங்கல் படைத்து சாமிக்கு படைத்து அனைவரும் ஊட்டி மகிழ்ந்தனர்.
பெற்றோர்கள் தங்கள் குழந்தைகளுக்கு பாரம்பரிய விளையாட்டுகளை சொல்லிக் கொடுக்க அனைவரும் ஆடிப்பாடியும் கொண்டாட்டத்தை கலகலப்பாக்கினர். இந்த ஒரு வருஷம் எங்களுக்கு எப்படி வாழ்க்கையை நடத்துறதுக்கான அத்தனை உற்சாகத்தையும் இந்த 3 நாட்கள்ல நாங்க அள்ளி எடுத்துட்டு போறோம். அந்த அளவுக்கு இது உற்சாகம் தர வேண்டிய ஒரு விஷயம். இது எங்களுடைய உறவுகள், ஒற்றுமை, மகிழ்ச்சி எல்லாத்தையும் முன்னிறுத்தி இதை நாங்க நடத்திட்டு இருக்கோம். 3 நாட்களுக்கு செல்போன்களை ஓரம் வைத்துவிட்டு உறவுகளுடன் மனம் விட்டு பேசி மகிழ்வதாக பெருமிதமாக குறிப்பிட்டனர். உதகை அரசு தாவரவியல் பூங்காவில் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு நடைபெற்ற கிராமிய கலை விருந்தில் தப்பாட்டத்தின் ராகத்திற்கு ஏற்ப சுற்றுலா பயணிகள் நடனமாடி மகிழ்ந்தனர். அதேபோன்று மயிலாடுதுறை மாவட்டம் செம்பனார் கோவில் காவல் நிலையத்தில் நடைபெற்ற சமத்துவ பொங்கல் விழாவில் இந்துக்கள், கிறிஸ்தவர்கள், இஸ்லாமியர்கள் ஒரே நிறத்தில் உடையணிந்து கலை நிகழ்ச்சிகளில் ஈடுபட்டு உற்சாகமடைந்தனர். கரூர் மாவட்டம் தேயிடையாப்பட்டி அரசு நடுநிலைப் பள்ளியில் சமத்துவ பொங்கல் விழா ஆட்டம் பாட்டத்துடன் கோலாகலமாக நடைபெற்றது. தாடை அணிந்த மாணவர்கள் பொங்கல் வைத்தும் ஆடிப்பாடியும் மகிழ்ந்தனர். பொங்கலையொட்டி கருணாநிதி நினைவிடத்தில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் மரியாதை செலுத்தினார். பொங்கலை ஒட்டி முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி நினைவிடத்தில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் மரியாதை செலுத்தினார். சென்னை மெரினாவில் உள்ள கருணாநிதி நினைவிடத்திற்கு நேற்றிரவு சென்ற முதலமைச்சர் மலர் தூவி மரியாதை செலுத்தினார். பின்னர் அங்கு கூடியிருந்த பொதுமக்களுக்கு பொங்கல் வாழ்த்துக்களை தெரிவித்தார். சேலம் மாவட்ட வீரபாண்டி தொகுதிக்குட்பட்ட புத்தூர் ஊராட்சியில் அதிமுக சார்பில் பொங்கல் விழா நடைபெற்றது. இதில் அந்த கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தார். நாம வளர்ந்தா நகரம் தானா வளரும். பொருளாதார உற்பத்தி வந்தா இங்கிட்ட போய் நம்ம நகரத்தில் போய் பொருள் வாங்குவோம். நகரத்தில் இருக்கிறது விற்பனையாகனா இங்க கிராம பொருளாதாரம் வளர வேண்டும். கிராமத்தில் இருக்கின்ற மக்களுக்கு பொருளாதாரம் தடையில்லாம கிடைச்சாதான் நகரத்தில் இருக்கிற மக்களும் அவர்களும் மகிழ்ச்சியா வாழ முடியும். ஆக இரண்டுக்கு பாலமாக இருந்து செயல்பட்ட அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ தன்னுடைய சொந்த ஊரான கலிங்கப்பட்டியில் மக்களுடன் இணைந்து பொங்கலை கொண்டாடினார். வீதி வீதியாக சென்று மக்களை சந்தித்து வாழ்த்துக்களை கூறினார். திருச்சி நாடாளுமன்ற உறுப்பினர் துரை வைகோ உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். அவனியாபுரம் ஜல்லிக்கட்டில் முதலிடம் பிடித்த கார்த்திக்கு காரும், யாருக்கும் அடங்காத காளையின் உரிமையாளருக்கு டிராக்டரும் பரிசாக வழங்கப்பட்டது. மதுரை மாவட்டம் அவனியாபுரத்தில் ஜல்லிக்கட்டு போட்டி கோலாகலமாக நடைபெற்றது. ஜல்லிக்கட்டுக்கு புகழ்பெற்ற மதுரை மாவட்டத்தில் முக்கியமான போட்டிகளில் ஒன்றான அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு போட்டியை அமைச்சர் மூர்த்தி தொடங்கி வைத்தார். கோயில் காளைகளை தொடர்ந்து மற்ற காளைகள் வாடிவாசலிலிருந்து சீறி பாய்ந்தன. ஆன்லைன் மூலம் பதிவு செய்திருந்த பல்வேறு ஊர்களைச் சேர்ந்த 888 காளைகள் வாடிவாசல் வழியாக சீறி பாய்ந்தன. பட்டுப்புடவை அருமையான காலை, அருமையான வீரர் விட்டுறாதீங்க. காலை கரெக்ட் ஒரு சூப்பர் வேறு ஒரு ஆள் மட்டும் வீரர் தெரிஞ்சுவா. காளைகளை அடக்க ஒரு சுற்றுக்கு 50 வீரர்கள் வீதம் களமிறங்கினர். சுற்றுகள் நடத்துவதற்கு திட்டமிட்டிருந்த நிலையில் நேரமின்மை காரணமாக 10 சுற்றுகளுடன் போட்டி நிறுத்தப்பட்டது. பிடிபடாத காளைகளின் உரிமையாளர்களுக்கும் காளைகளை அடக்கிய வீரர்களுக்கும் தங்கக்காசு, மிதிவண்டி, அண்டா உள்ளிட்ட பரிசுகள் வழங்கப்பட்டன. அவனியாபுரம் ஜல்லிக்கட்டில் 19 காளைகளை அடக்கிய வீரர் கார்த்திக்கு கார் பரிசாக வழங்கப்பட்டது. முதலிடம் பிடித்த மதுரை திருப்பரங்குன்றத்தைச் சேர்ந்த கார்த்திகை அவரது நண்பர்கள் தோளில் தூக்கி கொண்டாடினர். மேலும்
மாநகராட்சி மேயர் சார்பாக அதிக காளைகளை அடக்கி முதலிடம் பிடித்த கார்த்திக்கு நிசான் SUV வாகனம் மற்றும் கன்றுடன் பசு ஆகியவற்றை அமைச்சர்கள் மூர்த்தியும் PTR பழனிவேல் தியாகராஜனும் பரிசுகளாக வழங்கினர். சிறந்த மாடுபிடி வீரர். இதையடுத்து நியூஸ் 18 தமிழ்நாடுக்கு பேட்டியளித்த கார்த்திக் முக்கியமான ஜல்லிக்கட்டில் முதல் முறையாக வெற்றி பெற்றுள்ளதாகவும் வெற்றியை நண்பர்களுக்கு சமர்ப்பிப்பதாகவும் கூறினார். BSc கம்ப்யூட்டர் சயின்ஸ் படித்த தனக்கு அரசு உரிய வேலை வழங்க வேண்டும் என்று கார்த்திக் கோரிக்கை விடுத்தார். ஜல்லிக்கட்டு வீரர்களுக்கு போட்டியின் போது காப்பீடு வழங்க வேண்டும் என அதிக காளைகளை பிடித்து 2ஆம் இடம் பிடித்த வீரர் அரவிந்த் திவாகர் கோரிக்கை விடுத்துள்ளார். மதுரை குன்னத்தூரைச் சேர்ந்த அரவிந்த் திவாகர் என்ற வீரர் 15 காளைகளை அடக்கி 2ஆம் இடம் பெற்றார். அவருக்கு இருசக்கர வாகனம் பரிசாக வழங்கப்பட்டது. இதையடுத்து நியூஸ் 18 தமிழ்நாடுக்கு பேட்டியளித்த அரவிந்த் திவாகர் அனைத்து வீரர்களுக்கும் காப்பீடு வழங்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தார். இன்னைக்கு பிடிப்போம் நினைச்சு வந்தேன், அந்த மாதிரி பிடிச்சிட்டேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சொந்த வண்டி வச்சு ட்ரைனிங் பண்ணிக்கிறேன். மாடு பிடிக்கணும் ஒரு தான் பிடிப்பேன். அதை நான் இன்சூரன்ஸ் மட்டும் பார்த்து போட்டு கொடுத்தேன்னா எல்லா பயிலுக்கும் இதாக இருக்கும். கொடுத்தா எங்கனக்குள்ளே விட முடியும். எல்லா ஜல்லிக்கட்டும் போட்டு கொடுத்தா நல்லா இருக்கும். கடந்த ஆண்டு அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டில் 3ஆவது இடம் பிடித்ததாகவும் பிகாம் பிடித்த தனக்கு உரிய வேலை வழங்கினால் மகிழ்ச்சி அடைவேன் என்றும் அரவிந்த் திவாகர் குறிப்பிட்டார். பொதுச் செயலாளர் சர்வர் சிறப்பு எக்ஸ்ட்ரா பரிசு அதிமுக பொதுச் செயலாளர் VK சசிகலா மாறுபா பிடிச்சுப்பார். VK சசிகலா என்ற சின்னமா மாறு தொட்டு பார். அழகுடா அற்புதமா தெரிவிக்க ஓடுது. ஆத்தாரி ஆத்த பொழந்து கட்டுதேப்பா தலைமை அதிர்வு. ஐயோ அப்பா தெரிவிக்க ஓடுது. அவனியாபுரம் ஜல்லிக்கட்டில் VK சசிகலாவின் காளை சிறந்த காளையாக தேர்வு செய்யப்பட்டது. வாடிவாசலில் இருந்து பாய்ந்து சென்று வீரர்களை தெரிவிக்கவிட்ட இந்த காளை வீரர்களை நெருங்க விடாமல் மிரட்டியது. பிடிச்சு பார் தொட்டு பார் தலைமை அதிர்வு. அவனியாபுரம் அதிர்வு. அவனியாபுரம் அதிர்வு. மாற்றம் அருமையான மாடு. எல்லாரும் VK சசிகலாவின் இந்த காளைகளை வளர்த்த பொன்னமராவதியைச் சேர்ந்த மலையாண்டி சிறந்த காளைக்கான முதல் பரிசாக டிராக்டர் மற்றும் கன்றுடன் பசுவை பெற்றுக் கொண்டார். களம் கண்ட முதல் போட்டியிலேயே சிறந்த காளையாக தேர்வானது மகிழ்ச்சி என்றும் சசிகலாவின் பெயரில் பரிசு வழங்கப்படாதது வருத்தம் என்றும் மலையாண்டி தெரிவித்தார். சசிகலா சின்னம்மா அவர்களுடைய சொந்தமான காலை அது வந்து இன்னைக்கு அவனியாபுரத்தில் முதல் ஊரில் அவுத்திருக்கோம். சிறப்பாக விளையாண்டு சிறப்பாக. இதே போல சிறந்த காளைக்கான 2ஆம் பரிசு பெற்ற மதுரை அவனியாபுரத்தைச் சேர்ந்த GR கார்த்திக்கு இருசக்கர வாகனம் பரிசாக வழங்கப்பட்டது. அவனியாபுரத்தில் ஜல்லிக்கட்டு மாடு முட்டியதில் வீரர் ஒருவர் பரிதாபமாக உயிரிழந்தார். அவனியாபுரம் ஜல்லிக்கட்டில் மாடு முட்டியதில் நவீன்குமார் என்ற வீரர் உயிரிழந்தார். ஜல்லிக்கட்டு போட்டி விறுவிறுப்பாக நடைபெற்றுக் கொண்டிருந்த போது 9வது சுற்றில் களமிறங்கிய மதுரை விளாங்குடியைச் சேர்ந்த நவீன்குமாரை காளை முட்டியது. மாட்டின் கொம்பு குத்தியதால் மார்பு மற்றும் கழுத்து பகுதியில் பலத்த காயமடைந்த நவீன்குமாருக்கு அவனியாபுரத்தில் முதலுதவி சிகிச்சை அளிக்கப்பட்டு மேல் சிகிச்சைக்காக மதுரை ராஜாஜி அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார். அங்கு நவீன்குமார் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். இதனால் நவீன்குமாரின் தாய் மற்றும் உறவினர்கள் கதறி எழுந்தனர். காய்கறி சந்தையில் சுமை தூக்கும் வேலை செய்து வந்த 22 வயதான நவீன்குமார் ஜல்லிக்கட்டில் உயிரிழந்தது சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு போட்டியின் போது காயமடைந்த 9 பேர் மதுரை அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு போட்டி நேற்று விறுவிறுப்பாக நடைபெற்றது. இதில் மாடுபிடி வீரர்கள், காளைகளின் உரிமையாளர்கள், பார்வையாளர்கள், உள்ளூர் நபர்கள், காவலர்கள், பத்திரிகையாளர்கள் என 46 பேர் காயமடைந்தனர். திண்டுக்கல்லைச் சேர்ந்த மாடுபிடி வீரர் வின்சென்ட் என்பவர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்ற பிறகு யாரிடமும் தகவல் சொல்லாமல் அங்கிருந்து புறப்பட்டு சென்று விட்டார். திருச்சி லால்குடியைச் சேர்ந்த பார்வையாளர் டேவிட், திருப்பரங்குன்றத்தைச் சேர்ந்த மாடுபிடி வீரர் கண்ணன், சாலையில் நடந்து சென்ற உள்ளூர் நபரான சுரேஷ் மாடு வருவதைக் கண்டு தவறி கீழே விழுந்ததில் தலையில் காயமடைந்த திருப்புவனத்தைச் சேர்ந்த மாடு உரிமையாளர் மலைசாமி உள்ளிட்ட 9 பேர் மட்டும் மதுரை அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு போட்டியில் காளை உரிமையாளர்களான சில தமிழச்சிகள் களத்தில் இறங்கி தங்கள் காளைகளை உற்சாகப்படுத்தி கவனம் ஈர்த்தனர்.
ஆத்தாடி ஒரு பீரோல ஒரு தங்க காசு அந்த வீர தமிழச்சி வந்து வாங்க. அவர் உங்க வீட்டுக்காரர் வாங்க மாட்டார் உங்களுக்கு பரிசு. அவனியாபுரத்தைச் சேர்ந்த சகோதரிகளான முத்தமிழ் செல்வி, சோனியா இருவரும் தங்களது 2 காளைகளை அழைத்து வந்து போட்டியில் அவிழ்த்துவிட்டு பரிசுகளை வென்றனர். 2 பேர் பிடிச்சனால வீர தமிழச்சி வந்து பரிசு வாங்கி வாமா. அமைச்சர் கையால வாங்கிக்கோங்க போமா. யோகதர்ஷினி, அழகு பேச்சி, திருநங்கை கீர்த்தனா உள்ளிட்ட பலர் காளைகளை கவனித்துக் கொண்ட விதத்தில் கவர்ந்தனர். நான் எந்த வேலைக்குமே போல, மாடு தான், ஜல்லிக்கட்டு காலை தான் 4 காலம் வளர்க்குறேன். அலங்காநல்லூர் இதுக்கான விவசாய வேலை பார்க்குறேன். எனக்கு நான் அந்த 1 லட்ச ரூபா, என்னோட மதிப்பு 10 லட்ச ரூபாய்க்கு சமம். வேற எந்த வேலையும் பார்க்க மாட்டேன், விவசாய வேலை, மாடு வண்டி வளர்க்க மட்டும்தான். தனது காளையை அடக்கியவருக்கு 1 லட்சம் ரூபாய் பரிசு கொடுத்து வாய் பிளக்க வைத்தார் சிவகங்கை மாவட்டம் ஆவாரங்காட்டைச் சேர்ந்த இளம் விவசாயி பாண்டிதுரை. மதுரை அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு போட்டியில் காளையை அவிழ்த்துவிட்ட இளைஞர் தனது காளையை பிடிப்பவருக்கு 1 லட்சம் ரூபாய், 2 தங்க காசு மற்றும் வெள்ளி காசுகளை பரிசாக அறிவித்திருந்தார். சுத்தப்பட்டு எதுனாலும் இந்த மாடை நம்பி சாட்டுவோம், நல்லா வரும். எங்க சாமி உதவியோட கருப்பன் சாமி, மீன் சாமி உதவிங்க. பிறந்ததுலேருந்தே மாடுல தான் வளர்த்து, அப்பையிலேருந்தே கடை மாடு வச்சிருக்கோம். நாட்டு மாடு, சுத்தமான நாட்டு மாடு பரம்பரையை வளர்த்துக்கிட்டு இருக்கேன். 4 தலைமுறை எனக்கு தெரிஞ்சுங்க. பாண்டிதுரையின் காளையை ரஞ்சித் என்ற இளைஞர் பிடித்த நிலையில் அவருக்கு அந்த பரிசு வழங்கப்பட்டது. வீரர் சூப்பர், உற்றாத ஒரு புடி வீரர் 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 வெற்றி பெற்றார்மா. கை தட்டி உற்சாகப்படுத்துங்க. 1 லட்சம், 1 லட்சம். அது மட்டும் இல்லாமல் அமைச்சர் வழங்கும் எக்ஸ்ட்ரா ஒரு சைக்கிள். இதேபோல் கடலை மிட்டாய் கொடுத்து தான் வளர்த்த மாறாவை சிக்கந்தர் சாவடியைச் சேர்ந்த 10ஆம் வகுப்பு மாணவி ரம்யா களமிறக்கினார். ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தனே நான் தான் ஃபர்ஸ்ட் வந்து பேக்கப் போடுவேன்னா இல்லையோ பார்த்து தடவி கொடுத்துட்டு அப்புறம் என்னமாச்சு மிட்டாய் வாங்கிட்டு வரேன், கடலை மிட்டாய் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ரம்யாவின் நம்பிக்கைக்கு ஏற்ப களத்தில் நின்று விளையாடி மாறா வெற்றி பெற்றது. அதிமுகவும் பாஜகவும் சேர வேண்டும் என்றும், ஆனால் எடப்பாடி பழனிசாமியிடம் ஒரு தலைவருக்கான நோக்கம் இல்லை என்றும் துக்ளக் விழாவில் ஆடிட்டர் குருமூர்த்தி தெரிவித்தார். சென்னையில் நடைபெற்ற துக்ளக் பத்திரிகையின் 55வது ஆண்டு விழாவில் பேசிய அதன் ஆசிரியர் குருமூர்த்தி, திமுகவை தோற்கடிக்க வேண்டும் என எம்ஜிஆர் ஜெயலலிதாவிடம் இருந்த உறுதி தற்போதைய அதிமுக தலைமையிடம் இல்லை என்றார். எல்லா ஊழல் கட்சிகள் தான். திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் பெரிய ஊழல்ல வித்தியாசம் பார்க்கலாம். ஆனா அதிமுக தேச விரோத கட்சி இல்லை, ஹிந்தி விரோத கட்சி இல்லை, அராஜகமான கட்சி இல்லை. மேலும் பாஜகவும் அதிமுகவும் சேர வேண்டும் என்ற அவர் எடப்பாடி போன்ற ஒரு தலைவரை வைத்துக் கொண்டு இந்த இணைப்பை எவ்வாறு செய்ய முடியும் என வினவினார். பாஜக அதிமுக சேர வேண்டும் என்கிற ஒரு எண்ணத்தில் இருக்கிற நான் கூறுகிறேன், பாஜக தன்னுடைய நிலைமையை அதிகமாக மாற்றிக்கொண்டு எப்படியாவது அதிமுகவுடன் இணைய வேண்டும் என்று அவர்களை போய் கட்டிக்கொண்டால் பாஜகவுக்கு நட்டம்தான் வரும். 2021 சட்டமன்ற தேர்தலில் பாஜகவுக்கு கூடுதலாக 12 சீட் வழங்க ஒப்புக்கொண்டிருந்தால் திமுகவுக்கு பெரும்பான்மை கிடைத்திருக்காது என அவர் கூறினார். பெரியார் குறித்த சீமானின் பேச்சுக்கு குருமூர்த்தி பாராட்டு தெரிவித்தார். சென்னையில் நடைபெற்ற துக்ளக் ஆண்டு விழாவில் பேசிய அவர், உலகத்தில் யார் பிறந்தாலும் அவருக்கு எதிராக பேசும் மனிதர்கள் உண்டு என்றார். சீமானோட ஒரு பெரிய அளவுக்கு எனக்கு அவருக்கு கருத்தொற்று இருக்குன்னு சொல்ல முடியாது. அரசியல்ல முதல் முறையா பெரியார நேரடியா எதிர்த்ததுக்காக அவரை நான் பாராட்டுறேன். இவருக்கு எதிராக கருத்து பேசுறவங்க அவங்கள பெரிய ஒரு எல்லாருமே சேர்ந்து அவங்க பேர்ல பாய்வது என்பது தமிழ்நாட்டில் ஒரு 50-60 ஆண்டுகளாக இருக்கிறது. அதை பத்திரிகை துறையில உடைச்சதுச்சோ இப்ப சீமான் அரசியல்ல உடைத்துக் கொண்டிருக்கிறார். இது தமிழ்நாட்டுக்கு நல்லது. நாட்டின் ஜனநாயகத்தை பாதுகாக்க காங்கிரஸ் தேவை என்றும், ஆனால் காங்கிரசுக்கு ராகுல் காந்தி தேவையா என்பதை அவர்களாலே முடிவு செய்ய முடியவில்லை என்றும் ஆடிட்டர் குருமூர்த்தி தெரிவித்தார். சென்னையில் நடைபெற்ற துக்ளக் ஆண்டு விழாவில் பேசிய அதன் ஆசிரியர் குருமூர்த்தி, காங்கிரஸ் இல்லா பாரதம் என்ற பாஜகவின் கொள்கையை ஏற்றுக்கொள்ள முடியாது என்றார். காங்கிரஸ் என்பது ஒரு அவசியமான கட்சி, எதிர்கட்சி, தேசிய அளவில் இருக்க ஒரு எதிர்கட்சி. அது பாஜகவுக்கு தேவை. பாஜகவின் நலனில் மாத்திரமல்லாமல் பாரத ஜனநாயகத்துக்கும் ஒரு எதிர்க்கட்சி என்பது அவசியம். மேலும் ராகுல் காந்தியின் எதிர்காலம் என்ன என்பதை காங்கிரஸால் கணிக்க முடியாத காரணத்தால் இந்தியா கூட்டணியில் பிளவு ஏற்பட்டுள்ளதாக கூறினார். காங்கிரஸ் தேவை. காங்கிரசுக்கு ராகுல் தேவையா இல்லையா என்பதை காங்கிரஸ் முடிவு பண்ண முடியல. காங்கிரஸ் அவசியமான கட்சி என்றும், ஆனால் காங்கிரசுக்கு ராகுல் அவசியமா என்பது ஓரிரு ஆண்டுகளில் தெரிய வரும் என்றார். இடைவேளைக்கு பிறகு தொடர்ந்து மற்ற செய்திகளை பார்க்கலாம். அவனியாபுரம் ஜல்லிக்கட்டில் 19 காளைகளை அடக்கிய வீரர் கார்த்திக்கு கார் பரிசாக வழங்கப்பட்டது. முதலிடம் பிடித்த மதுரை திருப்பரங்குன்றத்தைச் சேர்ந்த கார்த்திகை அவரது நண்பர்கள் தோளில் தூக்கி கொண்டாடினர்.
மேலும் மாநகராட்சி மேயர் சார்பாக அதிக காளைகளை அடக்கி முதலிடம் பிடித்த கார்த்திக்கு நிசான் எஸ்யூவி வாகனம் மற்றும் கன்றுடன் பசு ஆகியவற்றை அமைச்சர்கள் மூர்த்தியும் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜனும் பரிசுகளாக வழங்கினர். சிறந்த மாடுபிடி வீரர். இதையடுத்து நியூஸ் 18 தமிழ்நாடுக்கு பேட்டியளித்த கார்த்திக் முக்கியமான ஜல்லிக்கட்டில் முதல் முறையாக வெற்றி பெற்றுள்ளதாகவும் வெற்றியை நண்பர்களுக்கு சமர்ப்பிப்பதாகவும் கூறினார். பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் படித்த தனக்கு அரசு உரிய வேலை வழங்க வேண்டும் என்று கார்த்திக் கோரிக்கை விடுத்தார். பொதுச் செயலாளர் சர்வர் சிறப்பு எக்ஸ்ட்ரா பரிசு அதிமுக பொதுச் செயலாளர் வி.கே. சசிகலா மார்பா குடிச்சுப்பார். வி.கே. பொன்னம்பலமேட்டில் ஜோதியாக தோன்றிய ஐயப்பனை லட்சக்கணக்கான பக்தர்கள் தரிசனம் செய்தனர். ஐயப்ப பக்தர்களின் சரண கோஷம் விண்ணை பிளக்க சபரிமலை பொன்னம்பலமேட்டில் மகரஜோதி தரிசனம் நடைபெற்றது. மகர விளக்கு பூஜையின் முக்கிய நிகழ்வான மகரஜோதி தரிசனத்திற்காக சபரிமலையில் லட்சக்கணக்கானோர் குவிந்தனர். பந்தல மன்னர் வழங்கிய திருவாபரணங்கள் ஊர்வலமாக சபரிமலைக்கு எடுத்து வரப்பட்டன. இந்த ஆபரணங்களால் ஐயப்பனை அலங்கரித்து சிறப்பு பூஜைகள் நடத்தப்பட்டன. இதையடுத்து பொன்னம்பலமேட்டில் விட்டுவிட்டு 3 முறை மின்னிய மகர ஜோதியை பக்தர்கள் பக்தி பரவசத்துடன் வழிபட்டனர். நிலக்கல், இலவுக்கல், நீலிமலை, ஐயன்மலை உள்ளிட்ட இடங்களில் இருந்து பக்தர்கள் ஜோதியை தரிசித்தனர். அமைச்சர் சேகர் பாபு சபரிமலை ஐயப்பன் கோயிலில் இருந்தபடி ஜோதி தரிசனம் செய்தார். மகா கும்பமேளாவின் 2வது நாளிலும் லட்சக்கணக்கான பக்தர்கள் பிரயாக்ராஜில் குவிந்து புனித நீராடினர். ஏராளமான வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளும் கும்பமேளாவில் ஆர்வத்துடன் பங்கேற்றனர். லட்சக்கணக்கான பக்தர்கள் திரிவேணி சங்கமத்தில் பங்கேற்று புனித நீராடிய போது ஹெலிகாப்டரிலிருந்து மலர்கள் தூவப்பட்டன. அம்ரித் ஸ்நான் எனப்படும் புனித நீராடும் நிகழ்ச்சியில் 2 கோடி பேர் வரை பங்கேற்பதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். மகா கும்பமேளாவின் முதல் நாளில் 1.5 கோடி பேர் பங்கேற்று திரிவேணி சங்கமத்தில் புனித நீராடிய நிலையில் 2வது நாளிலும் கூட்டம் அலைமோதியது. கண்காணிப்பு பணிகளில் ட்ரோன்கள், காவலர்கள் மற்றும் நீர்மூழ்கி ட்ரோன்களும் பயன்படுத்தப்பட்டன. பொங்கலையொட்டி சிவகங்கையில் மஞ்சு விரட்டு நடைபெற்றது. சிவகங்கையில் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு நடைபெற்ற மஞ்சு விரட்டு போட்டியில் சீறி பாய்ந்த காளைகளை காளையர்கள் தொட்டுப்பிடித்த வீடியோதான் இது. வடக்கூரில் நடைபெற்ற மஞ்சு விரட்டு போட்டியில் திருச்சி, திண்டுக்கல், புதுக்கோட்டை உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த 150க்கும் மேற்பட்ட காளைகள் கலந்து கொண்டன. வாடிவாசலில் இருந்து சீறி பாய்ந்த காளைகளை அடக்க திரண்ட வீரர்களால் களத்தில் சுவாரஸ்யம் தொற்றிக் கொண்டது. போட்டியில் வெற்றி பெற்ற காளைகள் மற்றும் காளையர்களுக்கு வெள்ளிக்காசு, குத்துவிளக்கு, ரொக்கம், சில்வர் பாத்திரங்கள் பரிசாக வழங்கப்பட்டன. தனது கண்ணான கண்ணுக்கு இந்த ஆண்டு மறவாமல் தலையில் கரும்பு கட்டுகளை சுமந்து 17 கிலோமீட்டர் தூரம் சைக்கிளில் பயணித்து பொங்கல் சீர்வரிசை கொடுத்துள்ளார் தாத்தா செல்லதுரை. புதுக்கோட்டை மாவட்டம் வடக்கு கொத்தக்கோட்டை கிராமத்தைச் சேர்ந்த 93 வயதான செல்லதுரை ஆண்டுதோறும் தனது பாச மகளுக்கு பொங்கல் சீர்வரிசை கொடுப்பதை மறப்பதில்லை. நம்பம்பட்டியில் கட்டி கொடுத்த தனது மகளான சுந்தராம்பாளுக்கு 12 ஆண்டுகளாக குழந்தை இல்லாமல் இருந்துள்ளது. அதன் பிறகு அவருக்கு இரட்டை குழந்தைகள் பிறந்துள்ளன.
அன்றிலிருந்து இரட்டிப்பு சந்தோஷமாக ஆண்டுதோறும் பாரம்பரியமும் கலாச்சாரமும் மாறாமல் பொங்கல் சீர்வரிசை கொடுத்து வருகிறார். அந்த வகையில் இந்த ஆண்டும் செங்கரும்பை தலையில் சுமந்து கொண்டு தனது இனிய மகளுக்கு சீர்வரிசை பொருட்களை வழங்கி எல்லையில்லா ஆனந்தம் அடைந்துள்ளார். பொதுமக்கள் இருந்து அவர்களுடைய பெண் குழந்தைகளுக்கு இந்த மாதிரி எடுத்து செய்ய வேண்டும். திரளாக அனைத்து பொதுமக்களும் நன்றாக பார்த்து ரசிக்க வேண்டும். இவரது செயலை பாராட்டி கொத்தக்கோட்டை வர்த்தகர்கள் தாத்தா செல்லதுரைக்கு விளம்பர பதாகை வைத்து வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளனர். உதகை அரசு தாவரவியல் பூங்காவில் சுற்றுலா பயணிகள் கொண்டாடிய பொங்கல் விழா கோலாகலமாக நடைபெற்றது. மாவட்ட ஆட்சியர் லட்சுமி பவ்யா உரியடியில் கலந்து கொண்டு விழாவை தொடங்கி வைத்தார். விழாவில் மயிலாட்டம், கரகாட்டம், பொய்க்கால் குதிரை ஆட்டம் மற்றும் படுகரின மக்களின் பாரம்பரிய நடனத்தையும் சுற்றுலா பயணிகள் உற்சாகமாக கண்டுகளித்தனர். ஊரில் இருக்கும் போது வீட்டிலே இருப்போம். இங்கே வந்து வித்தியாசமாக இருந்துச்சு. இந்த படுகா டான்ஸு அதெல்லாம் சூப்பராக இருந்துச்சு. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஒரு வித்தியாசமான பொங்கலாக இருக்குது. விழாவில் இசைக்கப்பட்ட பாடல்களுக்கு சுற்றுலா பயணிகளும் நடனமாடி குதூகலித்தனர். வருஷம் நாங்கள் பொங்கலுக்கு நிறைய இடத்துக்கு போவோம். சரி இந்த சும்மா ஊட்டி வரலாம் அப்படின்னு சொல்லி வந்தோம். பொட்டானிக் கார்டன் காலைல வந்துட்டு இருந்தோம். சும்மா சரி கோலை சுற்றி பார்க்கலாம் குழந்தைங்க வச்சு நினைச்சோம். உள்ள வந்தோடனே ஒரே டான்ஸு ஜாலியாக இருந்துச்சு. படுகா டான்ஸாக போட்டிருந்தாங்க. போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு பூச்செடிகள் பரிசாக வழங்கப்பட்டன. புதுச்சேரி துத்திப்பட்டு கிராமத்தில் பொங்கல் விழா கோலாகலமாக நடைபெற்றது. தனியார் தொண்டு நிறுவனத்தின் சார்பில் நடைபெற்ற விழாவில் மண் பானையில் பச்சரிசி வெல்லமிட்டு பொங்கல் வைத்து வெளிநாட்டு பெண்கள் மகிழ்ந்தனர். பிரான்ஸ், பெல்ஜியம் நாட்டு சுற்றுலா பயணிகள் மயிலாட்டம், கோலாட்டம் ஆடி அசத்தினர். Something which is very important in India. Whereas in France, for example, the cultural dance, the cultural music is a little bit disappearing. Not exactly, but it is a little bit disappearing. So we appreciate that. இதே போன்று சர்வதேச நகரமான ஆரோவில்லில் இசை துள்ளலுடன் பொங்கல் பண்டிகையை வெளிநாட்டினர் கொண்டாடி மகிழ்ந்தனர். தமிழர் பாரம்பரியமிக்க ஆடைகளை அணிந்து வெளிநாட்டு பெண்கள் பொங்கல் வைத்தது அனைவரையும் கவர்ந்தது. புதுச்சேரி காட்டேரிக்குப்பம் காவல் நிலையத்தில் பொங்கல் விழா கொண்டாடப்பட்டது. லெமன் அண்ட் ஸ்பூன் உள்ளிட்ட விளையாட்டுகளை விளையாடி மகிழ்ந்தனர். வாணியம்பாடியில் காவல்துறையினர் ஒன்றிணைந்து பொங்கல் வைத்து கொண்டாடி மகிழ்ந்தனர். கயிறு இழுத்தல், மியூசிக்கல் சேர் உள்ளிட்ட விளையாட்டுகளை விளையாடினர். மேட்டுப்பாளையம் காவல் நிலையத்தில் காவலர்கள் தங்களது குடும்பத்துடன் பொங்கலை கொண்டாடி சிறப்பித்தனர். காவல் துணை கண்காணிப்பாளர், ஆய்வாளர் உள்ளிட்டோர் மாட்டு வண்டியில் பயணம் செய்து மகிழ்ந்தனர். பொள்ளாச்சியில் நடந்த பலூன் திருவிழாவில் பறந்த விதவிதமான பலூன்களை கண்டு மக்கள் உற்சாகமடைந்தனர். பிரான்ஸ், பிரேசில், வியட்நாம் உள்ளிட்ட 8 நாடுகளிலிருந்து கொண்டுவரப்பட்ட வெப்பக்காற்றில் பறக்கும் பலூன் திருவிழா நடைபெற்று வருகிறது. இவ்வளோ பெரிய பலூன்ஸ் எல்லாம் ஃபயர்ல, கேஸ்ல எல்லாம் சினிமால தான் பார்த்துருக்கேன். ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறதுக்கு ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது. ஃபர்ஸ்ட் டைம் இங்கே வந்திருக்கோம். இவ்வளோ நாள் வருஷம் நடக்குதுன்னு தெரியும், பட் ஃபர்ஸ்ட் டைம். பலூனில் பறக்க ஒவ்வொருவருக்கு 2000 ரூபாய் கட்டணமாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இந்த கட்டணம் அதிகமாக இருப்பதாக மக்கள் தெரிவித்தனர். ஈவினிங் டைம் மட்டும்தான் அதர் பீப்புளுக்கு வந்து அலோவ் பண்ணுறாங்க. அது குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ் வரைக்கும் தான். மெயினாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட மீட்டர் வரைக்கும் அவங்க வந்து ஃப்ளை பண்ண வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் அது கிடையாது. ஸோ எல்லாத்துக்கும் இதுக்கு அனுமதி பண்ணி அதே மாதிரி ரேட்டும் கொஞ்சம் அஃபோர்டபுளாக கொடுத்தாங்க அப்படின்னா எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பொள்ளாச்சி பலூன் திருவிழா வரும் வியாழக்கிழமை வரை நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது.
மத நல்லிணக்கத்தை வெளிப்படுத்தும் விதமாக புதுக்கோட்டை மாவட்டம் மெய்வழிச்சாலையில் உள்ள பொன்னரங்க தேவாலயத்தில் பொங்கல் விழா கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. முன்னாள் அமைச்சரும் விராலிமலை சட்டமன்ற தொகுதி உறுப்பினருமான விஜயபாஸ்கர் தனது குடும்பத்துடன் தரையில் அமர்ந்து பொங்கலிட்டு மகிழ்ந்தார். தூத்துக்குடி மாவட்டம் கீழ நாட்டார்குளத்தில் உள்ள தூய சூசையப்பர் கிறிஸ்தவ ஆலயத்தில் பொங்கல் விழா சிறப்பாக நடைபெற்றது. ராமநாதபுரம் மாவட்டம் திருவாடானை அருகே ஓரியூரில் மும்மதத்தினரும் சமத்துவ பொங்கலிட்டு மகிழ்ந்தனர். ஈரோட்டில் காவிரி ஆற்றின் கரையோரத்தில் வீர விளையாட்டுகளுடன் பொங்கல் திருவிழா கோலாகலமாக நடைபெற்றது. கருங்கல் பாளையத்தில் காவிரி ஆற்றின் கரையோரம் கலைத்தாய் சிலம்பாட்ட குழுவினர் சார்பில் நடைபெற்ற விழாவில் ஐவகை நிலங்களுக்கு நன்றி செலுத்தும் வகையில் பொங்கலிட்டு மகிழ்ந்தனர். சிலம்பம், ஒயிலாட்டம், தப்பாட்டம், பறை இசை என விழா களை கட்டியது. சாத்தான்குளம் காவல் நிலையத்தில் நடைபெற்ற சமத்துவ பொங்கல் விழாவில் மும்மதத்தினரும் கலந்து கொண்டனர். மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் தலைமையில் நடைபெற்ற விழாவில் கயிறு இழுத்தல், உரியடித்தல், சிலம்பம், குண்டு எறிதல் உள்ளிட்ட விளையாட்டுப் போட்டிகளில் காவலர்கள் பங்கேற்றனர். போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன. நடிகையும் ஆந்திர முன்னாள் அமைச்சருமான ரோஜா திருத்தணி முருகன் கோயிலில் சாமி தரிசனம் செய்தார். திருத்தணி சுப்பிரமணிய சாமி கோயிலில் நடிகையும் ஆந்திர முன்னாள் அமைச்சருமான ரோஜா தரிசனம் செய்தார். தனது உறவினர்கள் 50 பேருடன் கோயிலுக்கு வருகை தந்த ரோஜா சிறப்பு வழியில் சென்று 40 நிமிடம் சிறப்பு தரிசனம் செய்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், திருப்பதியில் கூட்ட நெரிசலில் 6 பேர் உயிரிழந்த சம்பவத்தை சந்திரபாபு நாயுடு தலைமையிலான அரசு மூடி மறைக்க பார்ப்பதாக குற்றம் சாட்டினார். முன்னதாக புகைப்படக்காரரை அழைத்து வந்திருந்த ரோஜா உறவினர்களோடு புகைப்படம் எடுத்துக்கொண்டு சுமார் 1 மணி நேரம் கோயில் வளாகத்தில் இருந்ததால் கெடுபிடி அதிகமாக இருந்ததாக பக்தர்கள் அதிருப்தி தெரிவித்தனர். கோயம்புத்தூர் துடியலூர் அருகே மாட்டு தொடுவத்தில் புகுந்த காட்டு யானை மூட்டையில் இருந்த புண்ணாக்கை சாப்பிடும் சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. வரபாளையம் பிரிவு பகுதியில் பாலு என்பவரின் தோட்டத்தில் உள்ள மாட்டு தொடுவத்திற்குள் அதிகாலை நேரத்தில் ஒற்றை யானை புகுந்தது. உணவு தேடி சுற்றிய யானை மாட்டு தொடுவத்துக்குள் சென்று அங்கிருந்த பொருட்களை ஆராய்ந்தது. அப்போது அங்கிருந்த ஒரு மூட்டையை தூக்கி வந்து அதனை கிழித்து அதிலிருந்த புண்ணாக்கை சாப்பிட்டது. பிறகு யானை அங்கிருந்து சென்று விட்டது. யானை நடமாட்டம் குறித்து அக்கம்பக்கத்தினர் வனத்துறையிடம் முறையிட்டுள்ளனர். தண்ணீரில் தந்தை அடித்துச் செல்லப்பட்ட நிலையில் தங்களுடன் விளையாடுவதாக எண்ணி குழந்தைகள் எடுத்த வீடியோ வெளியாகி சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. தஞ்சாவூர் மாவட்டம் மேலஉளூர் கிராமத்தைச் சேர்ந்த சவுந்தரராஜன் என்பவர் தனது 2 பெண் குழந்தைகளுடன் வீட்டின் அருகே உள்ள கல்யாண ஓடையில் குளித்துள்ளார். குழந்தைகளுக்கு விளையாட்டு காண்பித்துக் கொண்டே சவுந்தரராஜன் குளித்ததாக கூறப்படுகிறது. திடீரென ஆழமான பகுதியில் சிக்கிக் கொண்ட சவுந்தரராஜன் கரையேற முடியாமல் தண்ணீரில் அடித்துச் செல்லப்பட்டார். குழந்தைகள் கண்முன்னே தந்தை தண்ணீரில் அடித்துச் செல்லப்பட்ட காட்சிகள் தற்போது வெளியாகியுள்ளன. அதில் விளையாட வேண்டாம், வெளியே வாருங்கள் என குழந்தைகள் பதபதைப்புடன் கூறினர். ஐயோ டாடி, நான் சோம்பு ஏத்தனே தெரியல. ஆனால் அங்கே போயிட்டு அட திரும்பி வா, எனக்கு பயமா இருக்கு. ஐயோ எங்க போச்சுனே தெரியல. ஆமால, கண்முன்னே தண்ணீரில் தந்தை அடித்துச் செல்லப்பட்டதை கண்ட குழந்தைகள் தவித்து வருகின்றனர். விழுப்புரம் மாவட்டம் மயிலம் அருகே கார் மோதி பைக்கில் சென்ற 2 பேர் உயிரிழந்ததை கண்டித்து சாலை மறியலில் ஈடுபட்டவர்கள் மீது போலீசார் தடியடி நடத்தினர். மயிலம் அருகே செண்டூர் கிராமத்தைச் சேர்ந்த சரண்ராஜ் மற்றும் ஜீவா ஆகியோர் 2 சக்கர வாகனத்தில் சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையை கடக்க முயன்றனர். அப்போது கார் மோதியதில் 2 பேரும் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். இதனால் ஆத்திரமடைந்த கிராம மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர்.
தகவல் அறிந்து வந்த மயிலம் காவல் நிலையத்தினர் பேச்சுவார்த்தை நடத்தினர். இருப்பினும் போராட்டத்தை கைவிட மக்கள் மறுத்ததால் சுமார் 3 கிலோமீட்டர் தூரத்திற்கு வாகனங்கள் அணிவகுத்து கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. இதையடுத்து காவலர்கள் கிராம மக்கள் மீது தடியடி நடத்தி விரட்டியடித்தனர். இதனைத் தொடர்ந்து சுமார் 1 மணி நேரத்திற்கு பிறகு போக்குவரத்தை காவலர்கள் சீர் செய்து வாகனங்களை அனுப்பி வைத்தனர். அமைச்சர் பொன்முடி மீது சேற்றை வீசிய விவகாரத்தில் காவல்துறையினர் தொடர்ந்து அச்சுறுத்தி வருவதாக கூறி மறியலில் ஈடுபட்ட இருவேல்பட்டு கிராம மக்களை காவல்துறையினர் தரதரவென இழுத்துச் செல்லும் காட்சி வெளியாகியுள்ளது. விழுப்புரத்தில் வெள்ள பாதிப்பை பார்வையிடச் சென்றபோது இருவேல்பட்டு கிராமத்தில் அமைச்சர் பொன்முடி மீது சேறு வீசப்பட்டது. இது தொடர்பாக பாஜக பெண் நிர்வாகி விஜயராணி மற்றும் ராமகிருஷ்ணன் ஆகியோர் மீது திருவெண்ணைநல்லூர் காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இந்நிலையில் இரவு நேரங்களில் இருவரது வீட்டிற்கு சென்று காவல்துறையினர் மிரட்டுவதாகவும் தொடர்ந்து அச்சுறுத்தி வருவதாகவும் கூறி உறவினர்கள் உள்ளிட்டோர் திங்கட்கிழமை மாலை அரசூர் கூட்டு சாலையில் மறியலில் ஈடுபட்டனர். தகவல் அறிந்து சென்ற காவல்துறையினர் மறியலில் ஈடுபட்டவர்களை குண்டுக்கட்டாக தூக்கிச் சென்றதால் சாதாரண சூழல் நிலவியது. இதனால் சுமார் அரை மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை அருகே கங்கையம்மன் கோயில் திருவிழாவை கலைக்கூத்து கலைஞர்கள் விமர்சையாக கொண்டாடினர். கங்கையம்மன் குடியிருப்பில் வசிக்கும் 300 மேற்பட்ட கலை 5 நீரெடுத்து ஆட்டம் பாட்டத்துடன் ஊர்வலமாக கோயிலுக்கு திரும்பினர். அப்போது இளைஞர்கள் இளம்பெண்கள் கலைஞர்களோடு ஆட்டம் பாட்டத்துடன் உற்சாகமாக சென்றனர். பின்னர் கோயிலில் கங்கையம்மனுக்கு அபிஷேகம் செய்து நேர்த்திக்கடன் செலுத்தி தரிசனம் செய்தனர். கன்னியாகுமரியில் உள்ள திருவள்ளுவர் சிலைக்கு யுனெஸ்கோவின் பாரம்பரிய அந்தஸ்து வழங்க கோரி கிருஷ்ணகிரியைச் சேர்ந்த இளைஞர் மொசைக்காட்டில் திருவள்ளுவர் சிலையை உருவாக்கி இருப்பது கவனம் பெற்றுள்ளது. ஓசூரைச் சேர்ந்த தனியார் நிறுவன ஊழியர் லூகாஸ் திருக்குறளின் 133 அதிகாரங்களை குறிப்பிடும் வகையில் 133 சதுரடியில் சுமார் 3 லட்சம் வண்ண மொசைக் துண்டுகளை கொண்டு வள்ளுவர் சிலையை உருவாக்கியுள்ளார். ஐக்கிய நாடுகளின் கல்வி, அறிவியல் மற்றும் பண்பாட்டு அமைப்பின் உலக பாரம்பரிய தளம் என்ற சிறப்பும் கன்னியாகுமரியில் அமைந்திருக்கிற வள்ளுவர் சிலைக்கு கிடைக்க வேண்டும். வள்ளலார், கருணாநிதி, இஸ்ரோ முன்னாள் தலைவர் சிவன் உள்ளிட்டோரை மொசைக்காட் மூலம் உருவாக்கி லூகாஸ் கின்ன சாதனை படைத்துள்ளார். பெரியார் குறித்த விவகாரம் பேசப்படும் நிலையில் ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தல் பரப்புரையை பெரியார் நகர் என்ற பகுதியிலிருந்து திமுக தொடங்கியுள்ளது. பெரியார் குறித்த சீமானின் அவதூறு பேச்சு சர்ச்சையான நிலையில் பெரியார் பிறந்த ஊரான ஈரோட்டில் நடைபெறும் இடைத்தேர்தலில் திமுக மற்றும் நாம் தமிழர் கட்சி இடையே போட்டி ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் ஈரோடு பெரியார் நகரிலிருந்து அமைச்சர் முத்துசாமி மற்றும் திமுக வேட்பாளர் சந்திரகுமார் உள்ளிட்டோர் பரப்புரையை தொடங்கினர். திமுக அரசின் சாதனைகளை விளக்கும் துண்டறிக்கைகளை வழங்கி வாக்கு சேகரித்தனர். அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் முத்துசாமி தேர்தலுக்கான விதிகளை கண்டிப்பாக கடைபிடிக்குமாறு முதலமைச்சர் அறிவுறுத்தியதாக கூறினார். இடைத்தேர்தல் என்ற காரணத்தால் இதிலே எந்தவிதமான ஒரு விதிமீறலும் இல்லாமல் மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று எங்களுடைய தோழமை கட்சி மற்றும் எங்களுடைய கட்சியினுடைய நிர்வாகிகளுக்கு நாங்கள் தெரிவித்திருக்கிறோம். அதிமுக, பாஜக போட்டியிலிருந்து விலகி இருந்தாலும் தேர்தலை சாதாரணமாக எடுத்துக்கொள்ள மாட்டோம் என்றும் அவர் குறிப்பிட்டார். ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் நாம் தமிழர் கட்சி சார்பில் சீதாலட்சுமி போட்டியிடுவார் என அறிவிக்கப்பட்டுள்ளது. ஈரோடு கிழக்கு தொகுதி எம்எல்ஏ EVK இளங்கோவன் மறைவை அடுத்து வரும் 5ஆம் தேதி இடைத்தேர்தல் நடைபெற உள்ளது. இதில் திமுக வேட்பாளர் சந்திரகுமார் போட்டியிடுகிறார். அதிமுக, தேமுதிக, பாஜக கட்சிகள் தேர்தலை புறக்கணிப்பதாக அறிவித்துள்ளன. இந்நிலையில் ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் நாம் தமிழர் கட்சி சார்பில் சீதாலட்சுமி போட்டியிடுவார் என கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அறிவித்துள்ளார். ஈரோடு மாவட்டம் ஆரப்பாளையத்தைச் சேர்ந்த சீதாலட்சுமி கடந்த மக்களவைத் தேர்தலில் திருப்பூர் தொகுதியில் போட்டியிட்டு தோல்வியடைந்த நிலையில் தற்போது அவருக்கு ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. இடைத்தேர்தலை அதிமுக, பாஜக புறக்கணித்ததால் திமுக மற்றும் நாம் தமிழர் கட்சிகளிடையே 2 முனை போட்டி நிலவுகிறது.
இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனத்தின் தலைவராக நியமனம் செய்யப்பட்ட வி நாராயணன் பொறுப்பேற்றுக் கொண்டார். இஸ்ரோவின் தலைவராக இருந்த சோம்நாத்தின் பதவிக்காலம் நிறைவடைந்ததை அடுத்து புதிய தலைவராக தமிழ்நாட்டைச் சேர்ந்த வி நாராயணன் நியமனம் செய்யப்பட்டார். கன்னியாகுமரி மாவட்டத்தைச் சேர்ந்த நாராயணன் கரக்பூர் ஐஐடியில் பட்டம் பெற்று கடந்த 1984ஆம் ஆண்டு இஸ்ரோவில் சேர்ந்தார். ராக்கெட் மற்றும் விண்கல திரவ உந்து விசையில் நிபுணத்துவம் பெற்ற நாராயணன் இந்திய விண்வெளி துறையில் 40 ஆண்டுகள் அனுபவம் உள்ளவர். PSLV C-57 சூரிய ஆய்வுக்கான ஆதித்யா L1 திட்டம், சந்திரயான் 2 மற்றும் 3 உள்ளிட்ட பல திட்டங்களில் குறிப்பிடத்தக்க பங்களிப்பை அளித்துள்ள நாராயணன் திருவனந்தபுரத்தில் உள்ள LPSCயின் இயக்குநராக பணியாற்றி வந்தார். இந்நிலையில் வி நாராயணனை இஸ்ரோவின் தலைவராக மத்திய அரசு நியமன குழு கடந்த வாரம் நியமனம் செய்தது. இதையடுத்து பெங்களூருவில் உள்ள இஸ்ரோவின் தலைமையகத்தில் அதன் 11வது தலைவராக நாராயணன் பொறுப்பேற்றுக் கொண்டார். சென்னையில் பாக்ஸ்கான் நிறுவனம் தொடங்க ஊக்கமளித்தது பிரதமர் மோடி என்றும் கடந்த 10 ஆண்டுகளில் உலகின் 5வது பொருளாதாரமாக இந்தியா வளர்ந்திருப்பதாகவும் துக்ளக் விழாவில் மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் தெரிவித்தார். சென்னையில் நடைபெற்ற துக்ளக் ஆண்டு விழாவில் பேசிய மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல், பாஜக ஆட்சிக்கு பின்னரே தென் மாநிலங்களின் மின் தேவையை பூர்த்தி செய்ய மின்சார கிரிட் இணைப்பு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு 12 ரூபாயாக இருந்த ஒரு யூனிட் மின்சாரம் விலை 3 ரூபாய்க்கு வாங்கப்பட்டதாக கூறினார். Kashmir as an integral part of India. Prime Minister Narendra Modi, Home Minister Amit Shah had the courage of conviction that this can happen, this must happen, and this is good for India. நாட்டின் அமைதிக்கு ஊறு விளைவிக்கும் 370 சட்டப்பிரிவு நீக்கப்பட்டு முறைப்படி காஷ்மீர் இந்தியாவுடன் இணைக்கப்பட்டதாகவும் மோடியின் ஆட்சியில் தீவிரவாதத்திற்கு எதிரான நடவடிக்கைகளால் அமைதி நிலைநாட்டப்பட்டதாக அவர் தெரிவித்தார். மதகத ராஜா படத்திற்கான வரவேற்பால் கடந்த 2 நாட்களாக கண்ணில் தண்ணீரோடுதான் இருந்ததாக படத்தின் இயக்குனர் சுந்தர் சி தெரிவித்துள்ளார். 12 ஆண்டுகளுக்கு பிறகு வெளியாகியுள்ள மதகஜ ராஜா திரைப்படத்தினை காண இயக்குனர் சுந்தர் சி, நடிகர் யோகி பாபு உள்ளிட்ட படக்குழுவினர் சென்னை கமலா திரையரங்கிற்கு வருகை தந்தனர். அப்போது படத்தின் வெற்றியை கேக் வெட்டி கொண்டாடினர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய இயக்குனர் சுந்தர் சி, கடந்த கும்பமேளா நேரத்தில் வெளியாக வேண்டிய இப்படம் இந்த கும்பமேளா நேரத்தில் வெளியானாலும் அனைத்து தரப்பிலும் முழு ஆதரவு கிடைத்திருப்பதாக கூறினார். திரையரங்குகளில் மக்கள் கூட்டத்தை காண்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைவதாகவும் தெரிவித்தார். இவ்வளோ காரு நிறுத்த இடம் இல்லாமல் பைக்ஸ் எல்லாம் பார்க்கும் மனசுக்கு சந்தோஷமா இருந்துச்சு. மதகஜராஜா மட்டும் இல்லாமல் இந்த இது பொங்கலுக்கு ரிலீஸ் ஆன எல்லா படமும் மாபெரும் வெற்றி பெறணும்னு எல்லாம் ஆண்டவனை வேண்டிக்கிறேன். மக்களை மகிழ்விக்கக்கூடிய என்டர்டெயின்மெண்ட் படங்களையே தான் தொடர்ந்து கொடுக்க இருப்பதாகவும் கூறினார். மகர சங்கராந்தியையொட்டி ஆந்திர மாநிலம் விஜயவாடாவில் சேவல் சண்டை உற்சாகத்துடன் நடைபெற்றது. பந்தல்கள் அமைக்கப்பட்டு திரளானோர் இந்த சேவல் சண்டையை கண்டு ரசித்தனர். தாடை பள்ளிக்கூடம் பகுதியில் திங்கட்கிழமை நடந்த சேவல் சண்டையில் 300 கோடி ரூபாய் வரை சூதாட்டம் நடைபெற்றதாகவும் புகார் எழுந்துள்ளது. எடுப்புக்கல்லு, அம்பாபுரம் உள்ளிட்ட பகுதிகளில் நடந்த சேவல் சண்டை போட்டிகளில் மது வகைகளும் அதிகளவில் விற்பனையாகின. கோதாவரி மாவட்டத்தில் மட்டும் 800 கோடி ரூபாய் அளவிற்கு சூதாட்டம் நடைபெறும் என்றும் அதிகாரிகள் மதிப்பிட்டுள்ளனர். சங்கராந்தியை ஒட்டி ஆந்திர மாநிலம் கோதாவரி மாவட்டத்தில் பாரம்பரிய பன்றி சண்டை பலரின் கவனத்தை ஈர்த்தது. வழக்கமாக கோதாவரி மாவட்டத்தில் மகர சங்கராந்தியை ஒட்டி ஜல்லிக்கட்டு, சேவல் சண்டை, எருதுவிடும் விழா நடத்தப்படக்கூடிய நிலையில் குஞ்சனப்பள்ளி கிராமத்தில் பன்றி சண்டை ஆண்டுதோறும் நடத்தப்படுகிறது. பாரம்பரிய பன்றி சண்டைக்காகவே தங்கள் வீடுகளில் பன்றிகள் வளர்க்கப்பட்டு வருவதாக கிராம மக்கள் தெரிவிக்கின்றனர். பன்றிகள் சண்டைக்காக பிரத்யேக பயிற்சிகளும் அளிக்கப்பட்டு வந்தன. இந்த நிலையில் சங்கராந்தியை ஒட்டி குஞ்சனப்பள்ளி கிராமத்தில் பன்றி சண்டை நடத்தப்பட்டது. வெற்றி பெற்ற பன்றியின் உரிமையாளர்களுக்கு சிறப்பு பரிசுகளும் வழங்கப்பட்டன.